உங்களை ஊரே பாராட்டிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் நான் பாராட்டுறீங்க. ஆனா நான் பாராட்டுறதுக்கு அதெல்லாம் செய்யலைங்க. உண்மையா சொல்றேன். ஒருத்தர் அடிபட்டு ரோட்ல துடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதானே ஒரு மனுஷனா நம்ம கடமை. அதானங்க நானும் செஞ்சேன். ஆனா அங்க இருந்த டிராபிக் போலீஸ் முதல்ல அந்த அம்மாவை கவனிக்காம இடிச்சு அதை தொடர்ந்து போறாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது அடிபட்ட ஒருத்தவங்க உதவி பண்ணலாம். ஆனா போலீஸ்காரரே அவரோட டியூட்டியும் பார்க்கணும்ல. அவரே தப்பு பண்ணாலும் பிடிக்கணும். அதுவும் அவசியம் தான். ஆனா அது எல்லாத்தையும் விட உயிர் தாங்க முக்கியம். மெதுவா பண்ணலாங்கிற விஷயத்த பொறுமையா கூட பண்ணலாம். ஆனா உடனே பண்ண வேண்டிய விஷயத்த அப்பவே பண்ணிடுவாங்க. உயிரா கடமையானு பார்த்தா உயிரை காப்பாத்துறதா முதல் கடமைன்னு நான் நினைக்கிறேன். அந்த உயிரை காப்பாத்தணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இதுதாங்க கேள்வி. இது உயிரை காப்பாத்தினா சந்தோஷமா தானே இருக்கும். என் அப்பா சொல்லுவாரு, கண்ணு முன்னாடி நமக்கு கெடுதல் பண்ணவங்க உயிருக்கு ஆபத்து வந்தா கூட முதல்ல அந்த உசுரை காப்பாத்தினான். நல்லவன் கெட்டவன்றதெல்லாம் வேற. ஆனா உயிர் எல்லாரும் ஒண்ணுதானே. அது மட்டும் இல்லாம ஒரு உயிரை காப்பாத்தினா அவங்க ஒருத்தரை மட்டும் நம்ம காப்பாத்துறது கிடையாது. அவங்க நேசிக்கிறவங்க குடும்பத்தையே காப்பாத்துற மாதிரி, அவங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை காப்பாத்தி கொடுத்த மாதிரி. சூப்பர் சார். ஆனா அந்த போலீஸ்கார் செஞ்சதை மக்கள் தப்பா பாக்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரியா தப்பா? இந்த சரி தப்புன்னு சொல்றவங்க எனக்கு ஒன்றும் பெருசா அறிவு கிடையாதுங்க. நான் பெருசா படிக்கவும் இல்ல. நான் டிரைவருங்க. 2 கார் டியூ கட்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். கார் ஓட்டும் போது எனக்கு முன்னாடி இருக்கிற உயிர்கள் தான் கண்ணு தெரியும். அதை பார்த்துதான் நான் எப்பவுமே ஓட்டுவேன். எனக்கு பின்னாடி இருக்கிற சட்டம் விதி இதெல்லாம் தெரியும். ஆனா அந்த விதிகளை விட நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற உயிர் தான் ரொம்ப முக்கியம். முன்னாடி இருக்கிற உயிரை நம்ம காப்பாற்றணும்னா பின்னாடி இருக்கிற விதிகள் தன்னால பாதுகாக்கப்படும். முதல்ல ஒரு மனுஷனோட கடமை உசுரை காப்பாற்றுறதா. அதுதான் சொல்லுவாங்க. சூப்பர் சார். முத்து எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான் பாரு. ஒரு உயிரை காப்பாத்திருக்கான். அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். அவன் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலுமே மத்தவங்களுக்கு அது தப்பாதான் தெரியும். அதெல்லாம் முதலாளி நீ இப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு நம்ம சந்தோஷப்படணும். அவன் சின்ன வயசுலயே செய்யாத தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சவன். இப்போ அவன் பண்ணதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஊரே அவனை பாராட்டுறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க வேறங்க. அவனுக்கும் இவ தங்கச்சி புருஷனுக்கும் ஆகாது. சகலைங்க சண்டை. இவன் அவனதான் கேள்வி பண்ணி பேசியிருக்கான். நீங்க அதை போய் பெருசா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க.